எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா தட்டை. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா பொரிக்கடலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க. அதே மாதிரி நிலக்கடலையும் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஒரு 20-30 எடுத்துக்கோங்க. போட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து கொரகொரப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா வந்து வதக்குங்க. ஏன்னா வெள்ளைப்பூடு ஸ்மெல்லாம் போகணும், நல்லா வதங்கணும். வெள்ளைப்பூடு நல்லா வதக்குங்க. அது கூட வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெலாம் விட வேணாம், சிம்மில் போட்டிங்க அப்படின்னாவே அதுவே நல்லா வறுத்துடும். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பட்டை மிளகா வந்து நான் வந்து இங்கே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துகிட்டு நல்லா வந்து அதையும் வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு நான் வந்து கலர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்துட்டு கலராக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அவங்க வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து விரும்புவாங்க. அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பிசையில் வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு வந்து வராது. அந்த மாவு பக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அதை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸுக்கு வந்து டம்ளரை வச்சு கொஞ்சம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திருகிற மாதிரி செய்யுங்க. ஷேப்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் வந்து நாம் வந்து இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து இப்போ எண்ணெய் இந்த சைடு காய வச்சாச்சு. இது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா நம்ம வந்து மொறுமொறுப்புக்கு வந்து பொட்டுக்கடலை இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால அது பொறுன்னு வந்து வந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ போடுறோம் அப்படின்னா இந்த கடலையோட டேஸ்ட்டு வந்து உள்ளே போய் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 தட்டைக்கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஒரு கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மாற்றி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.